போன வீடியோவில் சுந்தரரோட பாட்டனார் கையெழுத்தை ஒப்பிட்டு பார்க்க சொன்னதோடு நிறுத்தியிருந்தோம். அதோட தொடர்ச்சியை இப்போ பார்க்கலாம். சிவன் சொன்ன மாதிரியே அந்த சபையில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கையெழுத்தை ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அந்த கையெழுத்து உறுதியாயிருது. அந்த சபையில் இருக்கிறவங்களும் வேற வழி இல்லை, நீ இவருக்கு அடிமை தான் அப்படின்னு சுந்தரர் பார்த்து சொல்றாங்க. இதை கேட்ட சுந்தரரும் எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. இந்த சபையில் இருக்கிறவங்களும் இந்த ஏட்ல நீங்க இந்த ஊர் சேர்ந்தவங்க அப்படின்னு எழுதியிருக்கு, இது வரைக்கும் உங்களை பார்த்தது இல்லையே அப்படின்னு சிவனை பார்த்து சொல்றாங்க. உங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்ட உடனே சிவன், நீங்க இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாதா, சரி வாங்க என் கூட வீட்டை உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டு போறாரு. அந்த ஊர்ல இருக்கிற திருவருத்துறை அப்படிங்கிற கோயிலுக்கு கூப்பிட்டு போறாரு. அந்த கோயிலுக்குள்ள போனதுமே சிவன் மறைஞ்சிடறாரு. இதை பார்த்த எல்லாருமே திகைச்சு போய் நிக்கிறாங்க. ஆனா சுந்தரர் மட்டும் அந்த கோயிலுக்குள்ள போய் அவர் எங்க இருக்காரு அப்படின்னு தேடி பார்க்கறாரு சிவனை. சிவன் ரிஷப வாகனத்துல பார்வதியோட ஆட்சி கொடுக்கிறாரு. சுந்தரரை பார்த்து, நாவலூரா, முன்னாடி எனக்கு தொண்டனாயிருந்த ஆசையினால நீ பூமிக்கு வந்த, சரியான நேரத்துல உன்னை தடுத்தாறு கொள்ளணும் அப்படின்னு நீ தான் என்கிட்ட கேட்ட, நீ பந்த பாசத்துல மாட்டக்கூடாதுன்னு தான் நான் இங்க வந்தேன் அப்படிங்கிறாரு. சுந்தரருக்கு சிவனோட குரல் கேட்ட உடனே பந்த வலை மறைஞ்சிருது. உடம்பெல்லாம் சிலிர்க்க கண்ணுல ஆனந்த கண்ணீர் வழிய, அடியை நாயினும் கடையேன் என்னை ஒரு பொருட்டாக கருதி ஆர்கொண்டீரே, உனது கருணையே கருணை அப்படின்னு சுந்தரர் சொல்றாரு. இதை கேட்ட சிவன், நீ வன்மையா பேசினால இனிமேல் வன் தொண்டர்னு அழைக்கப்படுவ அப்படிங்கிறார். இது மட்டும் இல்லாம எனக்கு பெரிய அர்ச்சனையை பாட்டு பாடுறதுதான், அந்த அர்ச்சனைய செய்ய கடவாய் அப்படிங்கிறாரு சுந்தர பார்த்து. இதை கேட்ட சுந்தரர், நான் சின்னவன், எனக்கு ஒன்னும் தெரியாது அப்படிங்கிறாரு. உன்னோட அருள் குணத்தை பத்தி எனக்கு என்னப்பா தெரியும், நான் என்னன்னு பாடுவேன் அப்படின்னு சுந்தரர் சொல்றாரு. நீ என்னை பித்தான் திட்டினே இல்ல, இதை வச்சே நீ பாட்டு பாடு அப்படின்னு சிவன் சொல்றாரு. இதை கேட்ட உடனே பித்தா பிறை சூடி அப்படின்னு திருப்பதியத்தை சுந்தரர் பாடுறாரு. இதை கேட்ட சிவன், இன்னும் என்னோட புகழை பாடிக்கொண்டே இருப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. சுந்தரருக்கு நிச்சயிக்கப்பட்ட சிவாச்சாரியர் பொண்ணு சுந்தரரை நினைச்சிட்டு இருக்காங்க. சில காலம் கழிச்சு சிவனடியே சேர்ந்துடுறாங்க அவங்க. இதுக்கப்புறம் திருநாவலூருக்கு சுந்தரர் போறாரு. சில தலங்களுக்கு போய் திருப்பதிகத்தை பாடிட்டு திருவதிகைக்கு வராரு. திருவதிகையில அப்பர் இருந்த இடம் அப்படிங்கறதுனால அந்த மண்ணை மிதிக்காம வெளியில இருக்கிற மடத்துல தங்குறாரு. அங்க இருந்துகிட்டே திருவதிகையில இருக்கிற வீரட்டானீஸ்வரன் நினைச்சுக்கிட்டே தூங்குறாரு. அந்த நேரத்துல இவர் தலையில யாரோ காலை வச்சு மிதிக்கிற மாதிரி இருக்கு. உடனே எந்திரிச்சு பார்த்தா ஒரு வயசானவர் இவர் மேல காலை வச்சுட்டு படுத்துட்டு இருக்காரு. என்ன பண்றீங்க, ஏன் தலையில காலை வைக்கிறீங்க அப்படின்னு சுந்தரர் கேட்க, வயசாயிருச்சுலப்பா, திசை தெரியாம வச்சுட்டேன் அப்படிங்கிறாரு. சுந்தரர் வேற இடத்துல போய் படுக்கிறாரு. அந்த இடத்துலயும் இவரே அவர் தலைய மேல காலை தூக்கி வைக்க, இல்ல எரிச்சலான சுந்தரர், என் தலையில காலை வைக்கணும்னே இருக்கீங்களே, யார் நீங்க அப்படிங்கிறாரு. இதை கேட்ட அந்த வயசானவர், உன் பாட்டை கேட்கணும்னு வந்திருக்கேன்ப்பா அப்படிங்கிறாரு. அந்த நேரத்துல தான் தெரியுது சுந்தரருக்கு வந்திருக்கிறது சிவன் தான் அப்படின்னு. இந்த கதையோட தொடர்ச்சியை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.